செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com உடன். என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள் எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பது. ஆட்சியின் சிறப்புகளாலும் தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்களின் உரிமைகளையும் தாய் குலத்தின் பெருமைகளையும் சமத்துவ கொள்கைகளையும் உயர்வாக எண்ணி மதித்தவர் அயராது உழைப்போம். முதலமைச்சரை பொம்மை முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்புவோம். அழக ஆட்சியை அமைத்து கோட்டையிலே கொடி ஏற்றுவோம். கொடி பிடிக்கும் தொண்டனையும் கொள்கை பிடிப்புள்ள தொண்டனையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தங்களையும் புரட்சி தலைவி அம்மாவின் விசுவாசமிக்க தொண்டர்களையும் துரோகத்தால் வீழ்த்திவிட முடியாது. எதிரிகளையும் துரோகிகளும் தீட்டும் திட்டங்கள் பலிக்காது. எதிரிகளும் துரோகிகளும் தீட்டும் திட்டங்கள் பலிக்காது. கழகத்தின் வெற்றி என்பதே நமது ஒரே இலக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் வெற்றி என்பதே நமக்கு இலக்கு என்று உளமாற உறுதியாக்கிறோம். தமிழ்நாட்டில் 3 முறை ஆட்சி பிடித்த முடிசூடா மன்னராக திகழ்ந்திட்ட நம் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று தன் வாழ்வை அர்ப்பணித்த தாயுளம் கொண்ட தர்மமிகு தலைவி 6 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்த அசைக்க முடியாத மக்கள் சக்தியை பெற்ற புரட்சி தலைவர் வழியில் பயணித்து இருவரும் தலைவர்களின் பெரும்புகழை காப்போம். வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் களத்தில் வெற்றி என்னும் புகழ் மகுடத்தை சூட்டுவோம் என்று வீரமிக்க தொண்டர் படை விசுவாசமிக்க தொண்டர் படை ஆர்ப்பரிக்க நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள newstamil.com-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com உடன்.